Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas craft. இன்னைக்கு வீடியோவில் சைட் டோர் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். உள்ளன் த்ரெட்டும் இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம உள்ளன் த்ரெட் வந்து மேலே சுற்றிக்கலாம். உள்ளன் த்ரெட் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். இந்த உள்ளன் த்ரெட்டோட கலர் வந்து உங்களோட விருப்பப்படி எடுத்துக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் த்ரெட்டில் எல்லா பேங்கிள்ஸையும் சுற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற வால் ஹேங்கிங்க்கு டோட்டலாக 6 பேங்கிள்ஸ் தேவை. 6 பேங்கிள்ஸையுமே இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் சேம் கலர்லேயே க்ரீன் கலர்லேயே சுற்றி முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேங்கிளும் முடிக்கும்போது கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த த்ரெட்டை சுற்றுறோம். சுற்றி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கிளிப்பை வந்து போட்டுடலாம். நம்ம கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற துணி காய வைக்க யூஸ் பண்ணுற கிளிப்பை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே த்ரெட் யூஸ் பண்ணி பேங்கிளுக்கு சுற்றுறோன்னா கிளிப் போட்டு வச்சுருவேன். ஏன்னா த்ரெட் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்துடும்ன்றதுனால கிளிப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா குட்டி குட்டி பெல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன். இந்த பெல் வந்துட்டு 1 ரூபி தான் ஒரு பெல்லு, பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த பெல்லு கூட 2 கோல்டன் பீட்ஸ் வந்து கோத்துட்டு இந்த பேங்கிளோட சென்டர் பார்ட்டில் கட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி 3 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம உள்ளன் த்ரெட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி அந்த பென்சிலை சுற்றி நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வெளியில் இழுக்கும்போது கீழே வந்துட்டு ஒரு லூப் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு தான் இழுக்கணும். இதை விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் வராது. இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து நாட் போட போகிறோம். நல்லா டைட்டாக ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். இந்த உள்ளன் ஃப்ளவர்ஸுமே உங்களுக்கு விருப்பமான கலரில் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பேங்கிள்ஸ் க்ரீன் கலர் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு எல்லோ அண்ட் ரெட் கலரில் இந்த ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு கோல்டன் ஆஃப் பீட் ஒட்டிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் ஒட்டுறேன், அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஒட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ரெட் அண்ட் எல்லோ கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேங்கிள்ஸும் ரெடி பண்ணியாச்சு, உள்ளன் ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு த்ரெட்டில் கோக்க போகிறோம். க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நீடில் கோத்துட்டு ஃபஸ்ட்டு 2 கோல்டன் பீட் வச்சுட்டு திரும்ப ரெட் கலரில் உள்ளன் ஃப்ளவர் வந்து கோத்துருக்கேன். திரும்ப 2 கோல்டன் பீட் வந்துட்டு உள்ளே கோத்துட்டு திரும்ப எல்லோ கலர் உள்ளன் ஃப்ளவர் வந்து கோத்துருக்கேன். இதுக்கப்புறம் திரும்பவும் 2 கோல்டன் பீட்ஸ் வந்து கோத்துட்டு ரெட் கலர் உள்ளன் ஃப்ளவர் வந்து கோக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளன் ஃப்ளவர்ஸ் வந்து மாற்றி எல்லோ ரெட்டுன்னு மாற்றி நம்ம கோக்க போகிறோம். நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கிள்ஸையும் சேர்த்து அது கூட கோக்க போகிறோம். அவ்வளோதான், இதுதான் மெத்தடு. அதாவது 3 ஃப்ளவர்ஸ் நம்ம கோக்குறோம். திரும்ப ஒரே ஒரு கோல்டன் பீட் வந்துட்டு உள்ளே கோத்துட்டு இதை தனியாக அந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கில் எடுத்துகிட்டு வந்து இது கூட நம்ம கட்ட போகிறோம். இப்போ கட்டுறது எப்படின்னு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நார்மலாக 2 த்ரெட்டையும் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கலாம். ஒரு டைட்டாக ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் நம்ம உள்ளன் த்ரெட்டில் வந்துட்டு கோக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி நம்ம கோத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோல்டன் பீட்ஸ் 2 கோத்துட்டு மாற்றி உள்ளன் த்ரெட்டை வந்து கோக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பேங்கிளில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி கட்டிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ திரும்பவும் நம்ம அதே மெத்தட்லேயே 2 கோல்டன் பீடு ஒரு உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி கோக்க போகிறோம். இதுதான் மெத்தடு. இது ஃபுல்லாக நம்ம கோத்துட்டு, அதாவது இப்போ இன்னொரு செட் வந்து நம்ம கோத்து முடிச்சுட்டு திரும்பவும் அந்த பேங்கில் வந்துட்டு இது கூட சேர்த்து கட்டணும். அப்புறம் திரும்பவும் இன்னொரு செட் கோத்து முடிச்சுட்டு இந்த பேங்கில் சேர்த்து கட்டணும். இந்த மாதிரியே நீங்கள் எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேங்கிள்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளன் ஃப்ளவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 3 பேங்கிள் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 3 செட்டு இந்த உள்ளன் ஃப்ளவர்ஸை கோத்துட்டு அதையும் பேங்கிள் கூட கட்டி முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக பார்க்கலாம்.
அவ்வளோதான். நான் வந்து இந்த செட்டோடு முடிச்சுக்கிறேன். கரெக்டாக 3 பேங்கிள்ஸும் அதே மாதிரி 4 செட்டில் உள்ளன் ஃப்ளவர்ஸும் கோத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் பெல் எடுத்திருக்கேன். ஒன்று காப்பர் கலரில் வச்சுருக்கேன், இன்னொன்று கோல்டன் கலரில் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஹேங்கிங்க்கு நம்ம கோல்டன் கலர் பெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உள்ளன் த்ரெட்லேயே வந்துட்டு நம்ம ஹேங்கிங் பண்ணுவோம்ல, டாசல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பெல்லை இது கூட கடைசியாக கட்டி முடிச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். இந்த பெல்லுமே நான் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஒரு பெல்லும் 5 ரூபீஸ்னு கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கலன்னா நீங்கள் உள்ளன் ஹேங்கிங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாட் போட்டுட்டு நான் அப்படியே விடலை. மேலே இருக்க அந்த 2 கோல்டன் பீட்ஸ்க்கும் உள்பக்கமாக த்ரெட்டை உள்பக்கமாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வால் ஹேங்கிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. மேலே டாப்பில் ஆணியில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி கீ செயினில் ரிங் இருக்கும் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பேங்கிளில் வந்து சுற்றின மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து க்ரீன் கலரில் வச்சு சுற்றிக்கலாம். இந்த கீச்செயின் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக இதில் வந்துட்டு அந்த நூலில் நீடில் கோத்துக்கலாம். நீடில் கோத்துட்டு அதை வந்துட்டு அதில் இருக்கிற சுற்றி இருக்க நூலிலே உள்பக்கமாக உள்ளே விட்டு இழுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா டைட்டாகிடும். இப்போ இந்த நூலை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வால் ஹேங்கிங்கோட நூல் கூட சேர்த்து கட்ட போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு பதில் நார்மலாக அந்த உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு ஜஸ்ட் நாட் போட்டு அப்படியே கூட நம்ம ஆணியில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கட்டினோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு சைட் டோர் வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் டோரில் மாட்டுறதுக்காக 2 ரெடி பண்ணியிருக்கேன், சேம் கலர்லேயே. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. சிம்பிள் தான். ஜஸ்ட் உள்ளன் த்ரெட்டும் பேங்கிளும் வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கோல்டன் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மணியை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இந்த டோர் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.